ஆளுமைகளின் அரங்கம். ஆளுமைகளை இனங்கண்டு அலையோசை வழியாக அவர்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சி ஆளுமைகளின் அரங்கம். அலையோசையின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அலையோசையில் ஆளுமையின் அரங்கம் எனும் புதிய நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பல்வேறு ஆளுமைகளை உங்களுக்கு அறிமுகம் செய்து அவர்களுடைய அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே இந்நிகழ்ச்சியின் நோக்கமாகும். காலத்தின் தேவையறிந்து இலங்கையின் 9வது ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு உங்கள் நிகழ்ச்சியை சிறப்பிக்கின்றார் செல்லையா சிவநாயகம், அரசறிவியல் சிரேஷ்ட விரிவுரையாளர், சமூக விஞ்ஞான திணைக்களம், கிழக்கு பல்கலைக்கழகம், இலங்கையிலிருந்து இன்றைய முதலாவது நிகழ்ச்சியை சிறப்பிக்கின்றார். அவரை இந்நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்பதில் அலையோசை பெருமகிழ்வடைகின்றது. வணக்கம் திரு சிவநாயகம் அவர்களே. வணக்கம் தேவா. இன்றைய இந்த நிகழ்ச்சியானது முற்றுமுழுதாக இலங்கையில் நடக்க இருக்கின்ற 9வது ஜனாதிபதி தேர்தலுடைய மக்கள் தொடர்பாக மக்களுக்கு விழிப்புணர்வூட்டும் வகையில் இடம்பெறுகின்றது என்பதை மகளுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் முதலாவது வினாவாக இலங்கையின் 9வது நிறைவேற்று ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த தேர்தல் தொடர்பாக மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது, இந்த தேர்தல் நிலவரம் எவ்வாறு இருக்கிறது என்பதை சற்று விவரிக்க முடியுமா திரு சிவநாயகம் அவர்களே? எங்களுக்கு முதலில் நான் இந்த ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக முறைமை சம்பந்தமாக ஒரு சிறு அறிமுகத்தை தந்து வருவது பொருத்தமாக இருக்கும் என நினைக்கிறேன். அந்த வகையிலே எங்களுடைய நாட்டிலே 1978ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட 2வது குடியரசு அரசியல் யாப்பின் பிரகாரம் ஜனாதிபதித்துவ முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஜனாதிபதித்துவ முறைமையின் கீழ் 1982ஆம் ஆண்டிலிருந்து இற்றை வரைக்கும் 8 ஜனாதிபதி தேர்தல்கள் இடம்பெற்று வந்திருக்கின்றன. அதில் முக்கியமாக 2 பிரதான கட்சிகளை மையமாக வைத்து 2 பிரதான வேட்பாளர்களுக்கு இடையிலேயே இந்த போட்டிகள் இடம்பெற்று வந்துள்ளன. ஆனால் இம்முறை சற்று வித்தியாசமான வகையிலே, அதாவது 3 பிரதான வேட்பாளர்களுக்கு இடையிலே போட்டி நிறைவேற்று அதிகார முறையிலே முதலாக இடம்பெறுவது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அந்த வகையிலே எங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டிலே தற்போது காணப்படுகின்ற மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி, இதைவிட பல வேறுபட்ட பல பிரச்சனைகளுக்கு நாடு முகம் கொடுத்திருக்கின்ற நிலைமையிலே இந்த தேர்தல் இடம்பெறுவது என்பது மிக முக்கியமானது. இப்ப இந்த 3 பிரதான வேட்பாளர்களுக்கு இடையிலே இடம்பெறுகின்ற இந்த தேர்தல், இந்த 3 வேட்பாளர்களும் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களையும் அதன் அடிப்படையிலே தங்களுடைய பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். முக்கியமாக மக்கள் பெரிய பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கி இருக்கின்ற வேளையிலே அது சார்ந்த வகையிலே பொருளாதார ரீதியாக நாட்டை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலும், இந்த நாட்டிலே இந்த பொருளாதார நெருக்கடி உருவாகுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்து வந்துள்ள அதாவது கரப்ஷன், அதாவது ஊழல் செயற்பாடுகளும் அதை அடியொற்றியதாக வேறு பல காரணங்களை கொண்டு இந்த தேர்தல் இடம்பெறுவது, அந்த அடிப்படையிலே பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு தேர்தல் இடம்பெறுவது என்பது மிக முக்கியமானது. நீங்கள் இப்பொழுது கேட்ட கேள்வி, அதாவது மக்களுடைய மனநிலையை பற்றியே நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். மக்களை பொறுத்தவரையில ஒன்று, பொருளாதார ரீதியாக இதிலிருந்து மீட்சி பெற வேண்டும், தங்களுடைய
வாழ்வாதாரங்களை சிறந்த முறையிலே கொண்டு செல்ல வேண்டும். அதற்குரிய பொருத்தமான வேட்பாளர்களை தாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்ற அவா மக்களிடம் காணப்படுகின்றது. இருந்தாலும் மக்களிடம் ஒரு சலிப்பு நிலைமையும் காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். அதாவது இதுவரை காலமும் தாங்கள் தெரிவு செய்த ஜனாதிபதிகள் தங்களுடைய மக்களுடைய தேவைகளை உரிய முறையிலே நிறைவேற்றி இருக்கின்றார்களா என்பது சம்பந்தமாக மக்களிடம் அதிருப்தி நிலைமை காணப்படுகின்றது. அதுல எங்களுடைய சிறுபான்மை சமூகங்களை பொறுத்தவரையிலும் இன்னும் ஒரு வகையில் வேறுபட்ட, அதாவது சிறுபான்மை சமூகங்கள் சமத்துவமாக மதிக்கப்படாத நிலைமையினையும் சிறுபான்மை சமூகங்கள் மத்தியிலே காணப்படுகின்ற ஒரு ஒரு கவலைக்குரிய விஷயமாகவும் காணப்படுகின்றது. அந்த வகையிலே எவ்வாறு இருந்தாலும் இந்த நமது நாட்டினுடைய தலைவரை தெரிவு செய்ய வேண்டிய ஜனநாயக கடமை என்பது மக்களுக்கு உரிய கடமை. அதை உதாசீனம் செய்யக்கூடாது என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். காரணம், நாங்கள் அந்த வாக்குரிமையை உதாசீனம் செய்கின்ற பொழுது நாங்கள் விரும்பாத ஒருவர், ஏதாவது இந்த மூன்று பேரில் ஒருவர் தான் ஜனாதிபதியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மூன்று பேரிலும் நாங்கள் ஓரளவுக்காவது நம்பிக்கை வைத்திருக்கின்றவருக்கு வாக்களிக்க வேண்டும் கட்டாயம். அவ்வாறு செய்யாமல் விடுகின்ற பொழுது, எவருக்கும் வாக்களிக்காமல் விடுகின்ற பொழுது, அது நாங்கள் விரும்பாதவர் ஒருவர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது பிறகு எங்களுக்கு ஒரு மன உளைச்சலை பின்பு கொண்டு வரக்கூடியதாக இருக்கு. ஆகவே மக்கள் கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும் என்பது, அவர்களுடைய ஜனநாயக கடமையை செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமானது. அந்த வகையிலே மக்களுடைய எதிர்பார்ப்பு முக்கியமாக, நான் ஏற்கனவே சொன்னது போல, பொருளாதாரத்திலிருந்து மீள வேண்டும். அடுத்ததாக இந்த பொருளாதார மீட்சியிலிருந்து மீள்வதற்காக, இந்த பொருளாதார நெருக்கடி நிலைமை உருவாகுவதற்கான காரணகர்த்தாக்கள் யார் என்பதை மக்கள் சரியாக அடையாளம் கண்டு அவர்களுக்கு எதிராக அந்த வாக்குகளை பயன்படுத்த வேண்டும் என்பது மக்களுடைய நிலைமையாக இருக்கிறது. இந்த வகையில்தான் நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது பெருமளவான மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒரு மாற்றம் ஒன்று தேவை என்பது மக்களுடைய கருத்துக்களின் ஊடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. பொருளாதார நெருக்கடி காரணமாக முக்கியமாக பெட்ரோலிய பொருட்கள் மற்றது கேஸ் போன்ற பொருட்களுக்கு மிகப்பெரிய இருந்து நீண்ட கியூ வரிசையில் மக்கள் நாட்களுக்காக காத்திருந்து இல்லாமல் போய்விட்டது. அது முக்கியமான ஒரு விஷயம். இருந்தாலும் இந்த பொருட்களினுடைய விலையேற்றம் என்பது இன்னும் சாதாரணமான நிலைமையினை அடையவில்லை என்பது மக்களுக்கு பெரிய பொருளாதார சுமையினை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் காரணமாக இது ஒரு பொருளாதார ரீதியாக நாங்கள் மீண்டு விட்டோம் என குறிப்பிட முடியாது. அந்த வரிசை நிலைமை இல்லாமல் போயிருக்கிறதே ஒழிய பொருளாதார ரீதியாக மக்கள் இன்னும் முயற்சி பெறவில்லை. இப்ப இந்த நிலைமையில மக்கள் எதிர்பார்ப்பது பொருளாதார ரீதியாக தாங்கள் சாதாரண நிலைமையினை பழைய நிலைமையிலிருந்து மீள்வதற்காக இந்த தேர்தலையும் தாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதும் மக்களினுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுவது முக்கியமான விடயமாக இருக்கிறது. இப்ப இந்த வகையில
இதுவரையிலே இடம்பெற்று வந்த தேர்தல்களை நாங்கள் 2 வேட்பாளர்களுக்கு இடையிலே எதிர்கொண்டோம். இம்முறை 3 வேட்பாளர்கள் களத்தில் நிற்பதனால் இது சற்று வித்தியாசமான தேர்தலாகவும் பார்க்கப்படுகின்றது. இந்த வகையில் மக்கள் ஒரு தங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற வகையிலே பொருத்தமான ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்து தங்களுடைய நாட்டை ஒரு பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்சி பெறுவதும், சமூகங்களுக்கு இடையிலே முரண்பாடுகள் இல்லாமல் இந்த இனவாதம், மதவாதம் போன்றவற்றிலிருந்து விடுபட்டு சமத்துவமாக வாழ வேண்டும் என்ற நிலைமையும் காணப்படுவது முக்கியமான விடயம். அதிலும் முக்கியமான நீங்க குறிப்பிட்ட இந்த விடைகளிலிருந்து 3 முக்கியமான அம்சங்களை குறிப்பிட்டிருக்கிறேன். ஒன்று, மக்கள் தங்களுடைய வாக்கு உரிமை என்பது அவருடைய ஜனநாயக உரிமை, அதை கட்டாயம் பயன்படுத்தப்பட வேண்டும். இரண்டாவது, மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். மூன்றாவது, பொருளாதார ரீதியாக நாங்கள் இன்னும் ஒரு நிலையான ஒரு ஸ்திரத்தன்மையை நாங்கள் அடையவில்லை. இந்த ஒரு பின்புலத்தில் மக்கள் இந்த தேர்தலை ஒரு ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் கடந்த 8 ஜனாதிபதி தேர்தல்களும் 2 போட்டியாளர்களுக்கு இடையே நடைபெற்ற போட்டி. இம்முறை 3 போட்டியாளர்களுக்கு இடையே நடைபெறுகின்ற போட்டி என்ற வகையில் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் கடந்த தேர்தலிலிருந்து இது முற்றுமுழுதாக வித்தியாசமானதாக இருக்கின்றது குறிப்பிட்டீர்கள். அதே வேளையில் இந்த தேர்தலில் இன்னொரு சிறப்பு அம்சத்தையும் பரவலாக ஊடகங்கள் பேசுகின்றன. கடந்த 8 ஜனாதிபதி தேர்தல்களில் தேர்தலில் போட்டியிடுகின்ற ஜனாதிபதி வேட்பாளர்கள் இனவாதம், மதவாதம், மொழி என்ற பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்துத்தான் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை செய்தார்கள். ஆனால் இந்த வருட ஜனாதிபதி தேர்தல் ஒரு சற்று வித்தியாசமான ஒரு மனநிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த மாதிரியான சிந்தனைகள் எந்த ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்திலோ அல்லது அவருடைய மேடை பயிற்சிகளிலோ இல்லாத ஒரு புதிய ஒரு மாற்றம். இது உண்மையிலே நிரந்தரமான மாற்றமா அல்லது ஒரு அரசியல் தேவை கருதியான ஒரு மாற்றமா அல்லது இதுக்கான காரணம் என்ன? இதற்கான முக்கியமான காரணம் எங்களுக்கு தெரியும், இந்த இளைஞர்களால முன்னெடுக்கப்பட்ட அறகலைய போராட்டம். அது மாத்திரமல்ல, அந்த இனவாதம், மதவாதத்தை முன்னெடுத்து ஆட்சிக்கு வந்தவர்கள் அந்த மக்களினுடைய தேவைகளை, நாட்டினுடைய முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தின் அடிப்படையிலே அவர்கள் இந்த இனவாதத்தை, மதவாதத்தை முன்னெடுக்கவில்லை. அந்த குறிப்பிட்ட இனத்தினுடைய முன்னேற்றமோ அல்லது மதத்தினுடைய முன்னேற்றம் என்பதோ அங்கு பிரதானமான நோக்கம் இல்லை அவர்களுடைய நோக்கம். அவர்கள் தங்களை ஆட்சியிலே தக்க வைத்துக் கொள்வதும், தாங்கள் அதன் மூலமாக பொருளாதார வளங்களை பிழையான வகையிலே ஈட்டிக் கொள்வதும், தங்களை சேர்ந்தவர்களை அந்த வசதிகளை உருவாக்குவதுமாகத்தான் இருந்து வந்திருக்கிறதை ஒழிய நாட்டை முன்னேற்றுவதற்கான அல்லது மக்களுடைய உரிமைகளை, மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான நோக்கம் இதுவரை இருந்திருக்கவில்லை. அந்த வகையிலே அந்த மக்கள் அறகலைய போராட்டம், இளைஞர்கள் முன்னெடுத்த போராட்டத்தின் ஊடாக அதை ஓரளவுக்கு மக்களினுடைய உணர்வுகளை எட்டி இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் நீங்கள் சொன்னது போல இம்முறை எந்த அரசியல் கட்சிகளும் அந்த இனவாதம், மதவாதத்தை முன்னிறுத்துகின்ற செயற்பாடுகள்ல ஈடுபடாத தன்மை ஒரு முன்னேற்றகரமான செயற்பாடு. நீங்கள் சொல்லுவது போல அது இந்த தேர்தல் முடிவுகள்ல அது ஓரளவுக்கு வெளிப்படக்கூடியதாக இருக்கும். அவர்கள் இந்த மதவாதத்தை, இனவாதத்தை யாராவது முன்னெடுத்தார்கள் ஆனால் அவர்கள் மக்கள் ஆதரவு இல்லாத ஒரு நிலைமையை அவர்களை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும் என்ற அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் எதிர்காலத்தில் தான் அதை சொல்லலாம் தேர்தல். ஏனென்றால் முதலாவது தேர்தல் இது. அந்த போராட்டத்திற்கு பிறகு இடம்பெறுகின்ற அறகலையக்கு பிறகு இடம்பெறுகின்ற முதலாவது தேர்தல்.
இப்ப முதலாவது தேர்தல் முடிவுகள் மூலமாக ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் மக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள் என்பது வெளிப்படக்கூடியதாக இருக்கும் என்பது என்னுடைய பார்வை. அடுத்த முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பேசலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக பொது தேர்தல் என்பது மக்களுடைய வாக்களிப்பு என்பது குறிக்கப்பட்ட ஒரு தேர்தலில் போட்டியிடுகின்ற ஒரு தனிநபருக்கும் அவர் தான் சார்ந்த கட்சிக்கும் வாக்களிக்கின்ற ஒரு நடைமுறையாக இருக்கின்றது. ஆனால் ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரை நீங்கள் குறிப்பிட்டது போல கடந்த 8 தேர்தல்களிலும் 2 முக்கியமான 2 ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கின்ற முறையும், அதற்கு இப்பொழுது மும்முனை போட்டி என்ற அடிப்படையில் மக்களுடைய தெரிவு என்பது முதலாவது தெரிவு, 2வது தெரிவு, 3வது தெரிவு என்ற வகையில் அந்த தெரிவுகள் இடம்பெறுகின்றன. உங்களால் இந்த வாக்களிக்கின்ற முறை, காரணம் என்னன்னு சொன்னால் வாக்களிப்பது என்பது பாமர மக்களிலிருந்து படித்தவர் வரை எல்லாரும் வாக்களிக்க வேண்டும். ஆக இந்த வாக்களிக்கின்ற முறை என்பது சாதாரண மக்களுக்கும் புரியக்கூடிய வகையில் இந்த ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை விளக்க முடியுமா? ஏனென்றால் முதலாவது ஜனாதிபதி தேர்தலில் 1982ஆம் ஆண்டு ஆக போட்டியிட்ட வேட்பாளர்கள் மூன்று பேர் நினைக்கிறேன். பின்னர் அது 6 பேர், 12 பேர், 19 பேர், 22 பேர் என்று போட்டியாளருடைய எண்ணிக்கை நீண்டு கொண்டு போகின்ற பொழுது வாக்குச்சீட்டுகளுடைய நீளமும் பெரிதாகி கொண்டு போகும். அப்ப வாக்களிக்கிறவர்களுக்கு அது சற்று சிரமத்தை கொடுக்கும் என்ற வகையில் தான் இந்த விளக்கத்தை முன்வைக்குமாறு உங்களை கேட்கின்றேன். இப்ப ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் இந்த வாக்களிப்பு முறைமை என்பது இம்முறை நடைபெறுகின்ற தேர்தலிலும் இம்முறை முக்கியமான போட்டியாளர்களை பொறுத்தவரையிலும் இம்முறை 39 பேர் களத்தில் நிற்கிறார்கள். அந்த 39 பேருடைய பெயர்கள், அவர்களுடைய சின்னங்கள் என்பன நிரல்படுத்தப்பட்டிருக்கும். அதற்கு பக்கத்திலே நாங்கள் வாக்களிப்பதற்கான இட ஒதுக்கீடும் காணப்படுகின்றது. மக்களை பொறுத்தவரையில வாக்களிக்கும் பொழுது தாங்கள் ஒரு கட்சி ஒரு உறுப்பினருக்கு மாத்திரம் வாக்களிக்க விரும்பினால் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அந்த அபேட்சகர் அவருடைய சின்னத்துக்கு நேரில் ஒரு புள்ளடி இடுவதன் மூலமாக அந்த வாக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லது ஒரு நம்பர் முதலாம் இலக்கத்தை குறிப்பிடுவதன் மூலமாகவும் அந்த வாக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப அது தனி ஒரு நபருக்கு மட்டும் நாங்கள் வாக்களிக்க விரும்புகின்ற நேரத்துல இந்த முறைமை ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லாவிட்டால் எங்களுக்கு இன்னும் வேறு முறைகளும் இருக்கிறது. அதாவது நாங்கள் ஒருவரை மாத்திரமல்ல, 2வது நபரையும் நாங்கள் விரும்புகிறோம், 2வதாகத்தான் விரும்புகிறோம். முதலாவது ஒருவரை விரும்புகின்றோம், அதற்கு அடுத்தவராக இன்னும் ஒருவரையும் விரும்புகின்றோம் என்று சொன்னால் முதலாவது யாரை விரும்புகின்றோமோ அவருக்கு நேரே, அவருடைய சின்னத்துக்கு நேரே ஒரு முதலாவது இலக்கத்தையும், 2வது விரும்புகின்றவருடைய பெயருக்கும் சின்னத்துக்கு நேரே 2வது இலக்கத்தையும் விடுவதன் மூலம் நாங்கள் வாக்களிக்கலாம். அது செல்லுபடியான வாக்காக இருக்கும். இதை விட இன்னும் ஒரு வகையில நாங்கள் 2 பேரையும் விட 3வது நபரையும் நாங்கள் விரும்புகின்றோம் என்று சொன்னால் முதலாவது யாருக்கு நாங்கள் வாக்களிக்கிறோமோ அவர் முதலாவது இலக்கம், 2வது நம்பர் 2வது இலக்கத்தை 2வது இடமாக யாரை விரும்புகின்றோமோ அவருக்கு 2ஆம் இலக்கத்தையும், 3வது நபராக யாரை விரும்புகின்றோமோ அவருக்கு 3வது இலக்கத்தையும் இடுவதன் மூலம் அந்த விருப்ப தேர்வினை நாங்கள் சரியாக இடலாம். அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாக்காக இருக்கும். மற்றும்படி வேற முறைகளில் நாங்கள் வாக்களிக்க ஏதாவது வேற முறைமைகளை நாங்கள் பயன்படுத்தினோமானால் அது நிராகரிக்கப்படும். முக்கியமாக நான் சொல்ல போனால் முதலாவது 3 பேரை நாங்கள் தெரிவு செய்ய போகிறோம் என்று சொன்னால் முதலாவது விருப்ப தேர்வுக்கு புள்ளடியிட்டு 2வது விருப்ப தேர்வுக்கு நேரு 2ஆம் நம்பரையும்
மூன்றாவது விருப்பத் தேர்வுக்கு நேரே மூன்றாவது இலக்கத்தையும் இடுவதன் மூலம் அது நிராகரிக்கப்படும். இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல 3 பேரை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அங்க இலக்கம் தான் பயன்படுத்தப்பட வேண்டும். 3 தனியொருவரை தெரிவு செய்வதற்கு புள்ளடியினையோ அல்லது முதலாவது இலக்கத்தை மாத்திரமோ போடலாம். இதை விட 4 பேருக்கு நாங்கள் இலக்கத்தை இடுவதன் மூலம் அது ரிஜெக்ட் ஆகும். 3க்கும் மேல நம்பர்ஸ்களை இடுவதன் மூலம் அது ரிஜெக்ட் ஆகும். இவ்வாறு பல வேற சும்மா வெட்டு குத்துகள் அதுகள் எல்லாம் அந்த வாக்குச்சீட்டுகள்ல நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. நான் சொன்ன இந்த முதலில் சொன்ன முறைமைகளை சரியாக மக்கள் அறிந்து அதற்கேற்ற வகையில் தெளிவாக இடுவதன் மூலமாகத்தான் இந்த எங்களுடைய வாக்குரிமையினை சரியான முறைமையிலே பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுதான் ஒரு ஜனநாயகத்தை நாங்கள் நிலைநாட்டுவதற்கு உதவியாக இருக்கும். ஓகே, நன்றி. இந்த இடத்தில் கூடுதலாக பார்க்கின்ற பொழுது நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் அதிகமா வருவதற்கு காரணம் இந்த அறியாமை முக்கியமான காரணமாக இருக்கும் என்று நீங்கள் சொல்வதிலிருந்து தெரிய வருகின்றது. காரணம் இந்த இலக்கத்தை போட தெரியாதவர்களாலும் அல்லது எல்லா 3 நபருக்கும் புள்ளடியிடுவதனால்தான் அதிகமான நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் வருவதாக கருதக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த பொது தேர்தலுக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கும் இடையில் எந்த தேர்தலில் கூடுதலான நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது? நான் அதாவது பொது தேர்தலை பொறுத்தவரையில் ஒவ்வொரு தேர்தல் மாவட்டங்களில் இருந்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் தெரிவு செய்வோம். ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் நாங்கள் அந்த மக்கள் வாக்காளர்கள் வாக்களிப்பதன் மூலமாக அவர்களை தெரிவு செய்கின்றோம். அப்ப பொது தேர்தலை பொறுத்தவரையில குறிப்பிட்ட அளவு அரசியல் கட்சிகள் இருக்கும். அவர்களுடைய அரசியல் கட்சிகளுடைய சின்னங்கள் இருக்கும். அப்ப அந்த சின்னங்களுக்கு வாக்களித்து அதை விட நாங்கள் 3 உறுப்பினர்களுக்கு விருப்ப தேர்வுகளை இடலாம். அதுல கூடுதலா இது எல்லா மாவட்டங்களிலேயும் இருக்கின்ற முறைமை, ஒரே முறைமை தான் இருக்கிறது. இந்த நிலைமையில கூடுதலாக நிராகரிக்கப்படுகின்ற வாக்குகளினுடைய தொகை அதிகமாக இருக்கும். உதாரணமாக சில கொஞ்சம் இது பற்றிய இந்த தேர்தல் பற்றிய சரியான விளக்கங்கள் தெரியாத பல மக்கள் இந்த குறிப்பிட்ட சின்னத்துக்கு வாக்களிக்காமல் இலக்கங்களையே விட்டு செல்வார்கள். அப்ப அது எந்த ஒரு கட்சிக்கும் அது போகாது. சின்னத்துக்கு மட்டும் வாக்களிப்பதன் மூலமாக அந்த அரசியல் கட்சிக்கு உரிய வாய்ப்பு வரும். அந்த அபேட்சகர்களுக்கு போகாவிட்டாலும் அந்த கட்சிக்குரிய விருப்பு வாக்கு கிடைக்கும். அப்ப அதுல கூடுதலாக பெருமளவுக்கு இதுவரையில நடைபெற்ற தேர்தல்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது பாராளுமன்ற தேர்தலில் கூடுதலான நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் இருந்திருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில இதுவரையிலே இடம்பெற்ற தேர்தல்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 2 பிரதான அபேட்சகர்களுக்கு இடையிலே தான் போட்டிகள் இடம்பெற்றிருக்கிறது. அதனால மக்கள் வாக்களிக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு அபேட்சகருக்கு தான் வாக்களித்து வந்திருக்கிறார்கள் பெருமளவு. அதனால ஒரு புள்ளடியை இடுவதன் மூலமாக அவர்கள் குறிப்பிட்ட அரசியல் கட்சியினுடைய அந்த உறுப்பினருக்கு வாக்களிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. அதன் மூலம் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் குறையும். ஆனால் இம்முறை இடம்பெறுகின்ற தேர்தல்ல தான் இந்த சிக்கல் நிலைமை ஒன்று உருவாக வாய்ப்பிருக்கிறது. அதாவது விருப்ப தேர்வு என்பது இம்முறை ஒரு பிரபல்யமாக வந்துவிட்டது. மக்களுக்கு இடையிலே இது கதைக்க தொடங்கிவிட்டார்கள் விருப்ப தேர்வு பற்றி. மற்ற ஏற்கனவே நடந்த தேர்தல்களை விட இம்முறை விருப்ப தேர்வை பற்றிய ஒரு விளக்கத்தை மக்களுக்கு வெளியில விட்டு விட்டார். இப்ப இதனால மக்கள்
கொஞ்சம் குழப்பமடைந்த நிலைமைதான் காணப்படுகின்றது. இப்ப இம்முறை இந்த விருப்ப தேர்வு முறைமையினால நிராகரிக்கப்பட்ட வாக்குகளுடைய தொகை அதிகரிக்க கூடுமோ என்ற ஒரு அச்ச நிலைமை காணப்படுகின்றது. நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல பாமர மக்கள், உண்மையாகவே பாமர மக்கள், எழுத படிக்க தெரியாத பாமர மக்கள் அந்த வாக்களிப்பு நிலையத்திலே இருக்கின்ற அதிகாரிகளிடம் தாங்கள் எந்த உறுப்பினருக்கு வாக்களிக்கின்றோம் அல்லது எந்த உறுப்பினருக்கு முதலாவது இரண்டாவது இடம் வழங்குகின்றோம் அல்லது மூன்றாவது இடம் வழங்குகின்றோம் என்பதை குறிப்பிட்டால் அவர்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்வார்கள். அதாவது பல்வேறு அபேட்சகர்களுடைய உறுப்பினர்கள், பிரதிநிதிகள் அங்கே இருப்பார்கள். அவர்கள் அந்த வாக்களிப்பு நிலையத்துக்கு பொறுப்பானவர்கள் அந்த குறிப்பிட்ட நபர் அவ்விடத்தில் சொல்லுகின்ற கருத்துக்கு, அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற வகையிலே வாக்களித்து அந்த கட்சியினுடைய அபேட்சகர்கள் அல்லது உறுப்பினர்களுடைய பிரதிநிதிகளிடம் அவர்களே அந்த வாக்குச்சீட்டை காட்டுவார். அப்ப அதன் மூலமாக மக்கள் அந்த படிக்க தெரியாத அந்த மக்களுடைய வாக்குகள் சரியான முறையிலே இடுவதற்கான வாய்ப்புகள் அந்த வாக்களிப்பு நிலையத்திலே வழங்கப்படும். அந்த உரிமை இருக்கிறது. அதை சரியாக மக்கள் பயன்பாட்டை குறைக்க முடியும். எவ்வளவு தூரம் இந்த மக்களுக்கு சென்றடைந்திருக்கிறது என்பது ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக காணப்படுகிறது. விழிப்புணர்வு நிலைமை கூடுதலாக ஏற்படுத்தப்படவில்லை என்பதை நாங்கள் நடைமுறையிலே பார்க்கின்ற பொழுது அறியக்கூடியதாக இருக்கிறது. நன்றி. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு வினா, குறிப்பாக ஒரு ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் 50% மேல வெற்றி, அதாவது வாக்குகளை பெறுகின்ற ஒரு வீத அடிப்படையில் 100% அடிப்படையில் 50% மேல வாக்குகளை பெறுகின்ற ஒருவர் தான் வெற்றி பெற முடியும். ஆனால் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை 3 போட்டியாளர்களும் சம அளவில் போட்டியாளர்களாக இருக்கின்ற பொழுது சில வேளை ஒரு 3 பேருமே 50 எட்ட முடியவில்லை, 50க்கு கீழே வாக்குகளை பெறுகிறார்கள் என்றால் அந்த ஜனாதிபதி தேர்தலுடைய முடிவுகள் எவ்வாறு கணிக்கப்படுகிறது? 82ஆம் ஆண்டு தேர்தலில் இருந்து இற்றை வரைக்கும் நடைபெற்ற தேர்தல்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 8 தேர்தல்களிலேயும் உறுப்பினர்கள் 2 முக்கியமாக, நான் ஏற்கனவே சொன்னது போல 2 முக்கியமான வேட்பாளர்களுக்கு இடையிலே தான் போட்டி பெருமளவுக்கு இருந்திருக்கிறது. இருந்தாலும் மற்றைய உறுப்பினர்கள், போட்டியிட்ட மற்ற உறுப்பினர்களும் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் எவ்வாறு இருந்தாலும் 50% மேற்பட்ட உறுப்பினர் மக்களுடைய ஆதரவு ஒரு உறுப்பினருக்கு கிடைத்திருக்கின்றது. இதுவரையிலே நடைபெற்ற தேர்தல் 1994ஆம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் சந்திரிகா குமாரதுங்க மிக கூடுதலான 62.28% வாக்குகளை பெற்றிருக்கிறார். மிகவும் குறைந்த வாக்கினை இந்த நடைபெற்ற தேர்தல்களில் மஹிந்த ராஜபக்ச 50.29 2005ஆம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் 50.29% வாக்கினை பெற்றிருக்கிறார். இருந்தாலும் இவர் எந்த ஒரு பாராளுமன்ற இந்த ஜனாதிபதி வேட்பாளரும் 50% குறைவான வாக்கினை பெறவில்லை. அதனால 2வது விருப்பத் தேர்வு 3வது விருப்பத் தேர்வு எண்ணப்படவும் இல்லை. ஆனால் இம்முறை மும்முனை போட்டி ஒன்று இடம்பெறுவதனால் கிட்டத்தட்ட அது யார் வெற்றி பெறுவார் என்பது கூட இன்னும் ஒரு அறிய முடியாத, ஒரு ஊகிக்க முடியாத ஒரு நிலைமை காணப்படுவதனால இம்முறை அந்த நிலைமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது 50% மேற்பட்ட மக்களுடைய ஆதரவை எந்த ஒரு உறுப்பினரும் பெறமாட்டார் என்ற நிலைமை காணப்படுகின்றது. அப்ப இதுல ஒரு பிரச்சனை இருக்கிறது, எவ்வாறு இதை கணிப்பிடுவது என்பது. அதிலே அதற்கான ஏற்பாடு அரசியலமைப்பிலே செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது
முதலாவது இந்த கணிப்பீட்டிலே முதலாவது விருப்பத் தேர்வின் அடிப்படையிலே கணிப்பீடுகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது முதலாவது இரண்டாவது அபேட்சகர்கள் போட்டிக்காக எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். 50% எவரும் பெறாத பட்சத்தில் முதல் இரு போட்டியாளர்களும் போட்டிக்காக எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அந்த நேரத்திலே அவர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் அங்கு இருக்கும். அடுத்த கட்டமாக அந்த ஏனைய உறுப்பினர்களுக்கு, அந்த போட்டியிலே ஈடுபட்டு இருக்கின்ற ஏனைய உறுப்பினர்களுக்கு முதலாவது விருப்பத் தேர்வு அளிக்கப்பட்ட வாக்குகளில் இந்த இரண்டு உறுப்பினர்களுக்கும் இரண்டாவது விருப்பத் தேர்வு ஏதாவது இருக்குமா என்று பார்த்து அது அந்த முதலாவது இரண்டாவது உறுப்பினர்களுடைய ஏற்கனவே இருந்த வாக்குகளுடன் சேர்த்து எண்ணப்படுகின்ற பொழுது யாராவது 50% தாண்டி விட்டாரானால் அவர் ஜனாதிபதியாக அறிவிக்கப்படும். இல்லாவிட்டால் அந்த வாக்கை தவிர இப்ப இரண்டாவது விருப்பத் தேர்வு இந்த 2 உறுப்பினர்களுக்கும் வந்துவிட்டால் அந்த வாக்குகளையும் அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற வாக்குகளுடன் சேர்த்து வைக்கப்பட்டு அந்த மற்றைய வாக்குகள் இரண்டாவது விருப்பத் தேர்வு இவர்களுக்கு அளிக்கப்படாத வாக்குச்சீட்டுகள்ல மூன்றாவது விருப்பத் தேர்வு ஏதாவது இந்த இருவருக்கும் இருக்குமானால் அந்த வாக்குகளும் எண்ணப்படும். அவ்வாறு எண்ணப்படுகின்ற பொழுது எந்த உறுப்பினருக்கும் 50% மேற்பட்ட வாக்குகள் கிடைக்காத பட்சத்தில் யாருக்கு கூடுதலான வாக்கினை யார் பெறுகின்றாரோ அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். அவ்வாறு சில வேளைகளில் இந்த 2 உறுப்பினர்களும் சமமான வாக்குகளை பெறுகின்ற பொழுது டோட்டல் வாக்குகள், அதாவது முதலாவது விருப்பத் தேர்வு, இரண்டாவது விருப்பத் தேர்வு, மூன்றாவது விருப்பத் தேர்வு அடிப்படையில சமமான வாக்குகள் 50%க்கும் ஒருவரும் பெறாமல் சமமான வாக்குகளை பெறுகின்ற பொழுது திருவுளச்சீட்டின் மூலம் ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார். இந்த ஒழுங்கின் அடிப்படையில் தான் இந்த அரசியல் அமைப்பின் 78ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட 2ஆம் குடியரசு அரசியல் அமைப்பின்படி ஜனாதிபதி தெரிவு இடம்பெறும். இந்த முதலாவது தெரிவிலிருந்து இரண்டாவது மூன்றாவது தெரிவுகள், இந்த திருவுளச்சீட்டு முறைமைகள் இதுவரையில நடைபெறவில்லை. இம்முறை இரண்டாவது மூன்றாவது விருப்பத் தேர்வுகள் எண்ணப்படுவதற்கான வாய்ப்புகள் நிரம்ப இருக்கின்றது. இதிலே இன்னொரு சந்தேகம் ஒன்று இருக்கின்றது. சில வேளைகளில் முதலாவது விருப்பத் தெரிவில் முன்னணி வகிக்கின்ற ஒருவர் சில வேளைகளில் இரண்டாவது விருப்பத் தேர்வில் பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இல்லையா? எஸ், வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அது இரண்டாவது விருப்பம் அவ்வாறு வருகின்ற பொழுது அவர் முந்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, முதலாவது ஆளாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது வாக்களிப்பு இடம்பெற்று கணிப்பீட்டு முறைமைக்கு பிறகுதான் அதை பற்றிய தெளிவு வறுமை ஒழிய அவ்வாறான நிலைமைகள் இதுவரையில் ஏற்படாதபடியால் தெரியாது. ஆனால் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. மூன்றாவது விருப்ப தேர்வு கூட சேர்த்து வருவதற்கான வாய்ப்பு, அப்படி மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கிறது. ஓகே, இதுவரை நேரமும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த அலையோசியினுடைய ஆளுமை அரங்கம் என்ற முதலாவது நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கின்றீர்கள். அதற்கு முதலிலே உங்களுக்கு நன்றி. இந்த 9வது இலங்கை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பல்வேறு தெளிவுகளையும் விளக்கங்களையும் முன்வைத்த உங்களுக்கு அலையோசியின் சார்பாக எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அலையோசைக்கு எனது மனப்பூர்வமான நன்றிகள். காலத்தின் தேவையறிந்து இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்த நண்பர் தேவாவுக்கும் அலையோசை அமைப்பினருக்கும் நன்றிகள்.